பரவாயில்லையக்கா, மாப்பிள்ள நல்லா பின்றானே. ஆமாட்டப்பா, அதெல்லாம் சூப்பரா பண்ணுவான் பாத்துக்க. அப்ப மாப்பிளைக்கு கையிலே தொழில் இருக்கு, தொழில் வச்சு கொடுத்தாலும் குறைச்சுக்குவான். உன் வாய்க்கு சர்க்கரை அள்ளி கொட்டணுங்க. அத முதல்ல பண்ணு, உன் மாப்பிள்ள முன்னேறி வந்து கொடி கட்டி பறப்பான். கண்டிப்பாக்கா, கல்யாணம் முடியட்டும், பாரு எப்படி செய்யறேன்னு. சரியா சரியா, இப்ப குச்சி கட்டுறதுனால இப்படி மாப்பிள்ளன்ட்டு அப்புறம் புள்ள படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏக்கா, என்னைக்கா இருந்தாலும் என் வீட்டு புள்ள உன் வீட்டு மருமவ, உன் மவன் என் மருமவங்க. இதே போல எப்பயும் சொந்தம் விட்டு போகாம இருக்கணுயா, எனக்கு அது போதும். அவளையே படாதிக்கா, நம்ம சொந்தம் என்னைக்கு விட்டு போகாது. சரியா, நீ எதை பத்தியும் போட்டு யோசிக்காத. அது போதும்பா, அது போதும் எனக்கு. என் மருமவ என் வீட்டுக்கு வந்தா அது போதும் எனக்கு. மாப்பிள்ள பாத்தியாக்கா, வீட்டுக்கு பேத்தி பெரிய மனுஷியா இருக்கா. வர நேரத்தை பாத்தியா, தாத்தாவுக்கும் சித்திக்கும். அதானே, நாங்கெல்லாம் போன் அடிச்ச உடனேயுமே கை கால் ஓடாம வீட்டுல ஒரு ரூபா சோறு உங்காம கூட ஓடியாரோம். ஆனா மத்தவங்கள அப்படியா, அவங்க வீட்டுல வேலை வெட்டியெல்லாம் முடிச்சுப்புட்டு தானே வருவாங்க. ஐயோ மாப்பிள்ள, அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. முதல்ல உங்க அத்தையும் பாட்டியெல்லாம் விட்டுவிட்டு போய் பிள்ளைய கூட்டிட்டு வந்தேன். நம்ம கிட்ட என்ன காரா இருக்கு, ஸ்கூட்டி தானே இருக்கு, அதுல போய் எல்லாத்தையும் இழுத்துட்டு வர முடியாது இல்லைங்களா. ஆட தெரியாத சிலுக்கு காலில் சுளுக்குன்னாலாம். இது நல்லா தானே இருக்கு, இவங்களுக்கு ஒரு சாக்கு. விடுக்கா, அவங்களுக்கு அவங்க வேலை வெட்டி தான் முக்கியம். மாப்பிள்ள அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க மாப்பிள்ள. தெரியும், போங்க மடி வா. அது சரி, நீ என்ன ஒத்தையில வந்திருக்க, உன் குடும்பம் எங்க? ஏங்க, அந்த சங்கதி உனக்கு தெரியாதுல்ல. புருஷங்காரனே இவ தொல்லை தாங்க முடியாம பத்தி விட்டுட்டான். ஆமா, யாரு என்னை பத்தி விட? ஆத்தாடியாத்தான், 4 பேர் நிக்கும் போது என் தம்பி எப்படி எதிர்த்து பேசுறியே, எம்புட்டு தெனாவிட்டு இருக்கும். இந்த வாய்க்கு தான் உன் புருஷன் குத்தி அனுப்பியிருப்பான் போல இருக்கு. இங்க பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியுமா, உன் வண்டவாளம் தான் ஊரே சிரி நாடே சிரின்னு சிரின்னு சிரிச்சு கிடக்குது. இதுல நான் வேற போய் தனியா சொல்லணுமா என்ன? ஆமா, அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்க சொல்லுங்க. ஏன் வாயை அடக்கலாம், ஊர் வாயை அடக்க முடியுமா? ஊர் வாயை அடக்க முடியாது, ஆனா அந்த காவாயை அடக்கலாம்ல. ஆத்தியாடாப்பா, என்னைய பார்த்து காவாயின்னு சொல்லிட்டு போறா. ஏக்கா, இவளுகளை பத்தி தான் உனக்கு தெரிஞ்சது தானே. திமிரு பேசியே தான் இவளுக்கெல்லாம் உத வாங்கிட்டு திரியுறது. என் வீட்டுல ஒட்டி உத வாங்கிட்டு ஓடுவா, அந்த மாதிரி இப்ப இவ ஆரம்பிச்சிருக்கா. எப்படியோ அவன் புருஷங்காரன் வீட்டுக்குள்ள எல்லாம் சேர்க்க மாட்டான். இவளை பாரு, காலமுழுக்க இப்படியே தான் திரிய போறா. ஆமாண்டப்பா, இவளா வாழ்க்கையில உருப்புறது தேர்றது ரொம்ப கஷ்டம். 4 பேர் முன்னாடி பாக்குறாங்களே நிக்கிறாங்களேன்னு ஒரு மட்டு மரியாதை எல்லாமே பேசிட்டு போறாளே, இவெல்லாம் தேர்றது கஷ்டம். குடும்பம் நடத்துறது பெரிய விஷயம்தான். அதுவும் இவளை வச்சுக்கிட்டு குப்பை கொட்டுறான் பாரு, அவனுக்கெல்லாம் கோயிலே தான் கட்டணும். கோயில கட்டுவான். எப்பா, எம்புட்டு நேரம் குடிசை கட்டணும்ல, மணி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் மாமோய், முடிச்சாச்சு. என்னம்மா, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணீங்களா என்ன? போய் இவ்வளோ நேரம் ஆகுது, குச்சி வேற கட்டணும். என்னதான் பண்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கூட்டிட்டு வரேன்னு போன மனுஷன் இன்ன வரைக்கும் ஆளை காணோண்டி. நான் என்னடி பண்றது? என்னதான் இருந்தாலும் இன்ன வரைக்கும் தாய் மாமே வரல. அதை என்னன்னு பாருங்கன்னா அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்னம்மா, எல்லாம் ரெடி ஆச்சா? என்ன வேலையை பார்க்குமா? என்னப்பா, அவளை கூட்டிட்டு வரேன்னு போனீங்க, நீங்க மட்டும் ஒத்தையில வந்திருக்கீங்க. அவ வரலையா? ஏக்கா, உன் நாத்தனார் கறி ஓவரா வாயடிச்சுக்கிட்டு இருக்கா. நல்லா என்கிட்ட வாங்கி விட்டு போயிட போறா. ஏண்டி, என்ன பண்ணுனாலாவா? உன் வாயினாலதான் உன் புருஷன் அரிசி துரத்திட்டான். இன்னும் பாரு, நீ இன்னும் அனுபவிப்பா. அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க, வாயை பிடிச்சி தச்சுப்பிட்டு போயிடுவேன். உன் புருஷன் அதுக்கு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு கஷ்டப்படும் போதெல்லாம் நானும் என் புருஷனும் தான் வந்து கடன்னு கடந்தோம். எல்லாம் மறந்துட்டாங்களோ? ஏண்டி, எந்த வீட்டில் வந்து எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறவ? இந்த வீட்டில் நம்ம செய்கிற நன்றியெல்லாம் என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்காங்க? அவங்க என்னடி நினச்சி பார்க்கறது? உன் கூட பிறந்திருக்காளே ஒருத்தி, அவளே காசு பணம் வந்தோடனே நமக்கு டாட்டா கட்டிட்டு வந்துட்டா. அவங்க தான் நினச்சி பார்க்க போறாங்களா? ஏண்டி நீ வேற கிளவி, நீ முதல்ல உன் வாய் மூடுறியா? ஆமாம், என் வாயத்தான் மூட பாப்பாளுங்க. இதுக்கு தான் சொன்னேன், புருஷனோட போய் இரு, புருஷனோட வந்தாத்தான் சபையில மரியாதைன்னு. கேக்குறியா? ஒண்ணு பேசுனா அப்படியே பேசி அதை பெரிய சண்டையாக்கிறாதீங்க. உள்ள ரொம்ப நேரம் பாத்ரூம்லயே கிடக்குறா. தண்ணி வேற, அது ஈரத்துக்கு அதுக்கும் ஏதோ உடம்பு சரியில்லாம போயிட போகுது. போங்கம்மா, போயிட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாருங்கம்மா. சரிப்பா, இந்த ரூம்ல தான் குச்சி கட்டணும். வாங்க நம்ம வெளியே போவோம். அந்த பையன் வந்து கட்டட்டும். இந்த பையன் வந்து கட்டணுமா? ஏண்டி, தாய் மாமா வந்துகிட்டு இருக்காண்டி, அப்புறம் என்னடி? ஏப்பா, கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு கம்மு நீரு. அவர் வேற அந்த பையனை வர சொல்லியிருக்கான். அந்த பையன் எல்லாத்தையும் பின்னிக்கிட்டு இருக்கான், எல்லாம் கட்டிடுவான். அவன் என்னைக்கு வந்து என் பிள்ளை உள்ள விடுறது? என்னடி, அவனுங்க அப்படி பேசினாலும் பரவாயில்ல, நீ என்னடி உன் கூட பிறந்தவன் வேணான்னு ஒதுக்கிக்கிட்டு பேசுற? அக்கா பொண்ணுக்கு விசேஷம்னு தெரியுதுல்ல. இந்நேரத்துக்கு அக்கா முக்கியம் இருந்திருந்தா, அக்கா பிள்ளை முக்கியம் இருந்திருந்தா முன்னாடியே ஓடி வந்திருப்பான். யாரோ எவரோ மாதிரி இருந்திருக்க மாட்டான். வாரேன்னு சொல்லிட்டு எம்பிட்டு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
இவெல்லாம் வரமாட்டான். வரேன்னு இருக்கிறவன் உடனே வண்டி பிடிச்சி வருவான். அதை விட்டுவிட்டு சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான். அவன்கிட்ட பெட்ரோலுக்கு காசு வாங்கும்போது நல்லவன், அவனை மாதிரி ஒரு உத்தமன் கிடையாது. அதுவே அவன்கிட்ட மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு காசு கேட்கும்போது தந்தா நல்லவன். அவனை போல நல்லவன் இந்த ஊர் உலகத்திலே இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனா உங்களுக்கு காரியெல்லாம் முடிஞ்சு அவன்கிட்ட உருவினதுக்கு அப்புறம் அவன் வேண்டாதவனா ஆயிட்டான். சரி சரி, நடத்துங்க. என்னதான் இருந்தாலும் 1000 சொந்தம் வந்தாலும் தாய் மாமா தாண்டி முக்கியம். ஏமா நீ வாயை வச்சுட்டு கம்முனு இருமா. அவங்க பிள்ளைக்கு அவங்க என்ன பண்ணணும்னு தெரியும். அவங்களுக்கு தெரியும். உன் புள்ள மரியாதை போகுதுன்றது உனக்கு தெரியல. ஷோ, மணி வேற ஆயிருச்சு, தண்ணி வேற ஊத்துவாங்க. நம்ம தான் போய் முதல்ல இருந்து எல்லாம் பண்ணணும். நம்ம நேரம் பாரு. அப்பயே நான் நினைச்சேன் அந்த பஸ்ல ஏறலான்னு. நான் தான் சரி இது முன்னாடியே இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பஸ்ல ஏறிட்டேன். இவன் டருன்னு இழுத்துக்கிட்டே இருக்கானே தவிர வேகமா போய் தொலைய மாட்டேங்கிறான். ஏங்க அவ்வளவுதாங்க, வந்தாச்சு இல்ல, அப்புறம் என்ன? அட என்னமா நீ, அவங்க எல்லாம் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதான் அத்தை மாமா எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாமே வாங்கிட்டாங்க. நம்ம போய் நம்ம சும்மா தண்ணி ஊத்திட்டு எல்லாம் குடிசைக்குள்ள விட்டுட்டு வர்றது தானே. விடுங்க, பாத்துக்கலாம். அதுக்கு இல்லம்மா, கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒரு மாதிரி பேசிடுவாங்க. இந்த சடங்குல எல்லாம் தாய்மாமாவும் அத்தையும் முன்னாடி நின்று எல்லாம் பண்ணணும் வைக்கணும். நம்ம பக்கத்துல இருந்தா போயிருக்கலாம். பக்கத்துல இருந்துகிட்டு வராம இருந்தா குறை சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. நம்ம இருக்குது இம்புட்டு தொலைவுல, அப்புறம் போகணும்ல, பஸ் கிடைச்சி போலாம். இருங்க. ஷப்பா, விரசா அடிச்சு வண்டியை ஓட்டுறா. ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. என் ராசாத்தி, என் தங்கம், என் வைரம், என் வீட்டு மகாலட்சுமி, என் மருமவளுக்கு முதல்ல தண்ணி அத்தை நான் ஊத்த போறேன்டா. உக்காரு. ஏண்டியம்மா, தண்ணி எப்படி நீ ஊத்துவ? தாய் மாமா அத்தை தானே வந்து ஊத்தணும். இங்க பாருங்க, முதல்ல போனை போட்டு கூப்பிட்ட உடனேயும் யார் ஓடி வந்தா? நான் ஓடி வந்தேன். நீங்க சொன்னீங்களே ஒத்தையும் உங்க தோய் மாமாவும் இன்ன வரைக்கும் எட்டி கூட பார்க்கல. இதுக்கப்புறமா அவங்க என்ன வரவா போறாங்க? இங்க பாருமா, ரொம்ப இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது என்கிட்ட. எப்படி இருந்தாலும் நிச்சயம் அவங்க வருவாங்க. அவங்க வரும்போது வரட்டும். அவங்க சாவகாசமா வந்து பந்தியில 2 இட்லி போடுவாங்க, வந்து துண்ணுப்புட்டு கையை கழுவிட்டு போகட்டும். இப்ப புள்ள வெளியே இருக்கா, நான் தண்ணியை ஊத்துறேன். ஏ காஞ்சனா, புடி. யாரே சொல்லிக்கிட்டே இருக்கே, நீ அப்புறம் பேச்ச கேட்காம பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, என் தம்பி என்னை மதிச்சு கூப்பிட்டுருக்கான். தாய் மாமா அத்தையா அவங்க வரலனாலும் இந்த அத்தை என் வீட்டுக்கு மருமவளா போறேன். என் மருமவளுக்கு ஊத்துறதுக்கு வந்திருக்கேன் நானு. ஏடி, உங்களுக்கு எல்லாம் வாயில கொழுக்கட்டையா இருக்கு? நம்மளோட உரிமையை ஒருத்தி பறிக்கிறான் போது வாய் திறக்காம அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க. அதானம்மா, என்னதான் இருந்தாலும் என் மருமவளனா அந்த இடத்துல நான் நின்னு ஊத்துறேன். இங்க பாருங்க, சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஏ காஞ்சனா, வையி. ஏய், இப்ப மட்டும் தண்ணி ஊத்துறீங்க, உன் கையில கை இருக்காதடி. என்ன கிளவி சவுடால் விட்டுக்கிட்டு திரியிற? எந்த உரிமையை வேணாலும் விட்டு கொடுப்பேன். தாய் மாமே என் பேரன், உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன்டி. கத்தி எடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்க, சீவி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் இளநீ சீவுற மாதிரி. விழுந்தா உன்னால எந்திரிக்க முடியாது. நீ அருவாவை எடுத்து சீவு இளநி மாதிரி. இந்த தென்னை மரம் இருக்கு, மேலே ஏறி போய் இளநியா பறிச்சு போட்டு ஒவ்வொன்னா சீவுன்னு சீவிக்கிட்டு சரியா? ஏய் புடி. அக்கா சப்பா, இப்ப எவன் வந்துட்டால? என் பேராண்டி வந்துட்டால. ஏடி கொடுத்த குடி. சரியான நேரத்துல சரியான நிமிஷத்துக்கு என் பேரன் வந்துட்டான். என் வீட்டு பிள்ளைக்கு எவளும் அத்தை இல்லாதவளுக்கு வேணா நீ போய் தண்ணி ஊத்து. ஆனா என் வீட்டு பிள்ளைக்கு மாமங்காரன் வந்தாச்சு, அத்தைக்காரியும் வந்தாச்சு. கொடுத்த குடி. யார் வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் சரி, என் உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன ஆச்சு? தண்ணி ஊத்துறீங்களா வேற எதையாவது ஊத்துறீங்களா? எதுக்கு இப்படி ஒரு சத்தம்? தம்பி, உன் பொண்டாடி குடும்பத்துல உள்ள எல்லாரும் என்னை அவமானப்படுத்துறாங்கடா. அக்கா, நீ எதுக்கு பழுதுட்டு இருக்க? பின்ன என்னடா, இந்த கிளடி இருக்காளே, அந்த மொட்டைக்கார கிளவி என்னைய பார்த்து இளநிய சீவுற மாதிரி சும்மா நறுக்கு சீவி போடுவாளாண்டா தண்ணி ஊத்துனா. என்ன அம்மாயி வாயா? ஏண்டாப்பா, இவ்வளவு நேரம் மாமங்காரன் வரல, அது இல்ல இது இல்லன்னு இவ்வளவு தண்ணி ஊத்த சொன்னா சரி, ஒரு நியாயம் சொல்லலாம். இப்பதான் என் பேரண்டியும் என் பேத்தியும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு தான் முதல் உரிமை, அவங்க தான் முன்னாடி தண்ணி ஊத்துவாங்க. என்னது முதல் மரியாதை மொரவாசலா? மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லுவாங்க. அவங்கள யாரும் அழைக்கலையே மதிச்சு, அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அப்படி கேள்டா என் சிங்க குட்டி. இங்க பாருப்பா, யார அழைச்சாங்க அழைக்கலன்றது வேற விஷயம். அவன் வந்துட்டான். இங்க பாருங்க மாமா, உங்க மேல எனக்கு கோவம் இருக்குதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் இப்ப நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்க, நான் ஒதுங்கி தான் இருக்கேன். அப்படி இருந்தும் இன்னைக்கு என் உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் அக்கா பிள்ளைக்கு தண்ணியும் ஊத்தி சீர் செய்யறதுக்கு தாய் மாமன் வந்திருக்கேன். தாய் மாமனெல்லாம் நாய் மாமனாகி பல நாட்கள் ஆச்சு. என்னைக்கு இந்த இடத்துல வச்சு சட்டைய புடிச்சு இழுத்து அடிச்சியோ அன்னைக்கு முடிவு பண்ணேன் உன்னை எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு சபையில அடிக்கணும்னு. அதே மாதிரியான நேரம் வந்துருச்சு.
ஒழுங்க மரியாதையா இங்க இருந்து போறியா இல்ல நானே புடிச்சு வெளியே தள்ளவா? அண்ணே என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசணும்னு நீங்க எனக்கு சொல்ல தேவையில்லை. இது என் வீடு, என்னோட இடம். இங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் வேணா அவங்களோட வீரத்தை சூரத்தை காட்டலாம். என் வீட்டுல மொத்தமும் நான் தான் காட்டுவேன். ஒழுங்க மரியாதையா போயிருங்க. ஏன்பா அவங்களே அம்புட்டு தொலைவுல இருந்து பஸ்ஸை பிடிச்சு ஓடி வந்திருக்குதுங்க. அப்படியாப்பட்ட பிள்ளைங்களை போப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்களோட உரிமையை எப்படிப்பா விட்டு கொடுப்பாங்க? இங்க பாரு கிழவி, சும்மா கையா முய்யான்னு கழுத்தறுத்த கோழி கணக்கா கலகலன்னு கத்திக்கிட்டு இருக்காம வாயை மூடிட்டு இங்க இருக்கிற மாதிரி இரு. இல்லையா இப்பயே அவங்க கூட போய்கிட்டே இரு. நீ எல்லாம் இல்லன்னு இங்க யாரும் வருத்தப்பட போறது இல்ல. ஏ என்னங்கடா இப்படி பேசுறீங்க? ஆத்தாடி ஆத்தா, எத்தனை நாளைக்கு அவங்க கிட்ட எல்லாம் காசை வாங்கி தின்றுப்பீங்க. அம்மாடி இப்படி பேசுவீங்கன்னு நினைச்சிருந்தா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க கூட மாட்டேன். நான் தான் இன்ன வரைக்கும் பையன் வரலன்னு அடிச்சுக்கிட்டு கிடந்தேன். ஏண்டி பையனை பெத்தவளே, நீ பாட்டுக்கு என்னடி பல்ல கட்டிக்கிட்டு ஈன்னு இழிச்சுக்கிட்டு இருக்கவ? முதல்ல நீ தாண்டி சண்டைக்கு வரணும். என்ன மாமியாரே, ஓரமா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல, போய்கிட்டே இருங்க. என் பிள்ளைக்கு எல்லா சீரும் சிறப்பும் செய்யறதுக்கு அக்கா இருக்கா. அவ வீட்டுக்கு என் பிள்ளை மருமவளா போற, அதனால செய்ய ஆள் இருக்கு. வேணும்னா கிளம்பிக்கிட்டே இருங்க. இங்க பாருங்க மாமா, ஏதோ நான் தெரியாம பண்ணிட்டேன், அதுக்கு மன்னிச்சிருங்க. இப்போதைக்கு நான் இதை செஞ்சுட்டு போறதுக்கு என்ன இந்த ஒரு தடவை மட்டும் விடுங்க. இங்க உன் மன்னிப்பு மண்ணாங்கட்டிலாம் எனக்கு தேவை கிடையாது. ஆள் வர வச்சு நானே கூப்பிட்டு எங்க அக்கா வந்து இம்புட்டியும் செய்ய வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது உன்னோடதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ கிளம்பு. பழச என்னைக்கு மறக்க கூடாது. காசு வந்து கண்ணை மறைக்குதுன்னு ரொம்ப ஆடாத. ஆணவத்துல ஆடினவன் அழிஞ்சவனா பல பேர் இருக்காங்க. என் வயசுக்கு ஒன்ன விட பெரிய ஆளையெல்லாம் பார்த்துட்டேன். நீ எல்லாம் ஏமாத்திரம். டேய் அப்பா, இதுக்கு மேலே அவமானப்பட்டுக்கிட்டு நிக்கணுமா என்ன? உனக்கு போனப்பட்டு கூப்பிட்டது நான் தான். என் புத்தியை நான் தான் போய் முட்டிக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இந்த சபைக்கு நான் உன்னை வரச்சுனேன் பாரு. என்னைய போய் நானே அடிச்சுக்கிறேன். வாங்க நம்மள போவோம். என்ன பையி, இந்த மாதிரி விஷயத்துல நான் முதல்ல இருக்கணும்னு தானே வேக வேகமா வந்தேன். உன்னோட சீரும் வேணாம், உன்னோட மோரும் வேணாம், கிளம்பிக்கிட்டே இரு. சரி நான் போறேன். ஆனா ஒரே ஒரு தடவை என் மருமவளுக்காக நான் கொண்டு வந்த இந்த சீரு இதுல துணிமணியெல்லாம் இருக்கு, அதை கொடுத்துட்டு மட்டுமாவது போறேன். ஆமா 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 ஆமா, 1.25 ரூபா துணியே பெரிய விஷயமா பேசுற. அதை விட சில வேலை மதிப்பா என் அக்கா துணி எடுத்துட்டு வந்திருக்கு. சரியா, அது யாருக்காவது போய் கொடு, எடுத்துக்கிட்டு கிளம்பு. அடச்சி, இதெல்லாம் ஒரு விசேஷம். இவனுக்கு மூஞ்சில முகரக்கட்டையில ஒரு மீசை வேற. கழுத்துல துண்டை போட்டுக்காத, உன் தலையோட போட்டுக்க. ஏப்பா வாடா, இவன் ஒரு ஆளு, நீ பொழப்ப எடுத்துட்டு வந்த பாரு. நான் என்ன என் புத்திய சொல்லணும். வாங்க. யாரு உன் பேரை அதை வச்சுட்டு போனா அதை முதல்ல தூக்கிட்டு போக சொல்லு, இல்லைன்னா குப்பையில தூக்கி வீசுவேன். குப்பையில வீசப்போறியா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னையும் குப்பையில வீசுவா இவ. அன்னைக்கு உன்னை கீரை கட்டு மாதிரி அள்ளிக்கிட்டு போறது என் பேராண்டியா தான் இருப்பான். அன்னைக்கு இருக்குடா உனக்கு. வந்துருச்சு இப்பதான் பெருசா பேசிக்கிட்டு. நீங்க வாய முடிக்கிட்டு தனியா ஊத்துற வழியை பாருங்க. பாவண்டி, அம்பட்டு தூரத்துல இருந்து வந்த பையன். நம்ம வீட்டு கிளவிதான் வாழ்னு கத்திக்கிட்டு கிடந்துச்சு. நீ ஒரு வார்த்தையாவது பேசுனியா? மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பேசியிருந்தா கூட அண்ணனை அண்ணியும் தண்ணி ஊற்றிட்டு போயிருப்பாங்கம்மா. சே, எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாமா? நம்ம உரிமை நம்மளே விட்டு கொடுத்துட்டோம். இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஏண்டி, மதிப்பு தெரிஞ்சவங்க கிட்ட மதிப்பை பற்றி பேசலாம். இந்த ஆளுக்கு எதுவுமே புரியாது. இந்த ஆளுக்கிட்ட என்ன கன்றாவியடியும் என்ன போய் பேச சொல்கிற? இந்த கன்றாவிக்கு வேற இதெல்லாம் பார்க்கணுன்னு என்னையும் கூப்பிட்ருக்கீங்க. சி, ஏன் அவளுக்கு தண்ணியை ஊற்றி குடிசைக்குள்ள விடு. என்ன அத்தை, நீங்களாவது நின்று தண்ணி ஊத்துறீங்களா இல்லை போறீங்களா? ஏம்மா, நீ முதல்ல தண்ணியை ஊற்றுமா. அவன் என் தம்பி ஒரு வார்த்தை பேசினாலும் மறுபடியும் அடிச்சு கொண்டு போய் என் புருஷன் அந்த வீட்டிலே விட்டுவிடுவான். இப்போதான் அம்பிட்டு சண்டை சச்சரவுலேருந்து மீறி வந்திருக்கோம். மறுபடியும் அந்த வீட்டில் போய் உட்கார்றதுக்கு நான் தயாராக இல்லை. எப்படியா இருந்தாலும் என் தம்பி என்ன புரிஞ்சுக்குவான். ஒரு நாளும் புரிஞ்சுக்குவான். சரி, நடக்கிறது நடக்கட்டும். இவ தலையில் இவ தான் தண்ணியை கொட்டணும்னு இருக்குதோ என்னவோ.